சீசன் மொத்தம் 6 இருக்கு. இந்த சம்மரை போக்குறதுக்கு ஒரு 6 டிப்ஸ் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம Dress போடுறோம்ல, அது ரொம்ப டைட்டா போட்டுக்காம கொஞ்சம் லூஸா, இப்ப நீங்க வந்து எம் போடுறவங்களா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்எல் இல்லைன்னா எல் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. நீங்க ரொம்ப குண்டா தெரிய மாட்டீங்க, அதுல ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல நமக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இளநீ குடிக்கிறது. உங்களுக்கு இளநீ பிடிக்கலையா, அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, இளநீ பிடிக்கல அப்படிங்கறதுல உங்களுக்கு வந்து ஒரு குளிர்மையான ட்ரிங்க்ஸ், ஒரு நொங்கு சர்பத்தோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்பத் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். அது மாதிரி தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் எல்லாரும் தண்ணி குடிக்கணும் தான் நினைப்பீங்க. ஆனா என்ன ஆகுது, வேலை இதுல மறந்துடுறீங்க. என்னதான் ரிமைண்டர் போட்டு வச்சாலும் தண்ணி சரியா குடிக்க மாட்டேங்கிறீங்க. ஆல்ரெடி தண்ணி நிறைய குடிக்கலன்னா என்ன ப்ராப்ளம் வரும், இல்ல நிறைய குடிச்சா என்ன ப்ராப்ளம் வரும் நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வேணா அதையும் நீங்க பாத்துக்கோங்க. தண்ணி குடிக்கும் போது எப்படி குடிக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். என்னன்னா, நம்ம வந்து வெளியில இருந்து போயிட்டு வந்தோடனே நல்லா ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஐஸ் வாட்டர் நீங்க குடிக்கலாம். எப்ப குடிக்கணும் அப்படின்னா, நீங்க இப்ப வந்து வந்துட்டீங்க, வெளியில இருந்து வந்த உடனே குடிக்காம ஒரு 10-15 நிமிஷம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது விடுங்க. இல்ல உங்களுக்கு உடனே தண்ணி குடிக்கணும்னா நார்மல் வாட்டரே குடிச்சுக்கலாம். நீங்க ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க, அதனால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் இதெல்லாம் நிறைய சாப்பிடுறீங்க. இதெல்லாம் நீங்க தாராளமா சாப்பிட்டுக்கோங்க. ஆனா இது சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சீங்கன்னா இந்த ஐஸ்லான சாப்பிட்ட இம்பாக்ட் எல்லாமே என்ன ஆயிடும்னா போயிடும். அந்த வெந்நீர் வந்து என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஐஸ்னால வரக்கூடிய சளி, அந்த ப்ராப்ளம், கோல்டு எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே இது தடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். சில பேருக்கு சம்மர் சீசன்ல கோல்டு பிடிக்குதுல்ல, அவங்க இந்த மாதிரி பண்றது அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாவே இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெந்தயம் சாப்பிடுறது. எப்ப வெந்தயம் சாப்பிடணும்னா, நைட் டைம்ல மோர் பிடிச்சவங்க மோர்ல கொஞ்சோண்டு போட்டு சாப்பிடுங்க. மோர் நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா வெறுமை கொஞ்சோண்டு வெந்தயத்தை முழுங்கினீங்கன்னாலே போதும். அதனால உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா அதுவும் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க தண்ணி குடிக்கிறீங்களா, தண்ணி வெறுமை இருந்தா நம்ம குடிக்க தோணாது. அதுல ஏதாவது ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சர்க்கரையோ இல்ல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா நமக்கு அது சாப்பிட பிடிக்கும். அதே மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஹீட் ஜாஸ்தி ஆகி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த சம்மரை உங்க ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பை வியூவர்ஸ்.